பிரபல நடிகை ஒருத்தவங்க இப்போ வந்து பார்த்தோன்னா போதைப் பொருள்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் 86 உள்பட பல பேரிடம் சோதனை செய்ததில் பாசிட்டிவ்னு வந்திருக்கான். யார் அந்த நடிகை, என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யார் எதை செய்வாங்கன்னு நம்பவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு வர வரைக்கும் வந்தால் பரவாயில்லை, சேஃப் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து பார்த்தோன்னா அசம்பாவிதங்கள் நடந்து வந்துட்டு தான் இருக்குது. பெங்களூருவில் கடந்த மே மாதம் 20ஆம் தேதி போதை பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு. அங்கு போலீசார் நடத்திய சோதனையில் போதைப் பொருள்களை பயன்படுத்தி பார்ட்டி நடத்தினது தெரிய வந்திருக்கு. அது தொடர்பாக சிலரை கைது செஞ்சிருக்காங்க. தெலுங்கு மற்றும் கன்னட திரையுலகத்தை சேர்ந்தவர்கள், மாடல்கள் உள்ளிட்ட சில பிரபலங்கள் அந்த பார்ட்டியில் கலந்துட்டு இருக்காங்க. தெலுங்கு நடிகை ஹேமா, நடிகர் ஸ்ரீகாந்த், நடன இயக்குனர் ஜானி ஆகியோரது பெயரில் அதில் வந்து பார்த்தோன்னா அடிபட்டிருக்கு. ஸ்ரீகாந்த், ஜானி, ஹேமா ஆகியோர் உடனடியாக மறுப்பு அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த நிலையில் அந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட 73 ஆண்கள் மற்றும் 30 பெண்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதில் 59 பெண்கள், 27 பெண்கள் அப்படின்னு பலர் மேலேயும் வந்து பார்த்தோன்னா சோதனை ரொம்பவே பாசிட்டிவாக நடந்திருக்கான். இதன் மூலமாக அவர்கள் மீது வழக்கு பாயும் அப்படின்னு தெரியுது. போதை பார்ட்டி நடந்த இடத்திலிருந்து 14.4 கிராம் வந்து பார்த்தோன்னா எம்டிஎம்ஏ போதை மாத்திரைகள், அதே போல் எம்டிஎம்ஏ படிகங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அங்கே எல்லாருமே கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரைடு போனவங்க. ஒரு வோக்ஸ்வோகன் கார், அதே போல் ஒரு லேண்ட் ரோவர் கார், டிஜே பயன்படுத்தக்கூடிய ஆடியோ சாதனங்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா எஃப்ஐஆரில் இது எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் எல்லோருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நடிகைகள் இது போல் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களால் ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி தான் இங்கே வந்து பார்த்தோன்னா பிரபல நடிகையினுடைய பெயரும் அடிபட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த சினிமா துறை சார்ந்தவர்கள் மீது நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேமா அவர்கள் வந்து உண்மையிலேயே பயன்படுத்தினாங்களா இல்லையா, இல்லை இந்த செய்தி உண்மைதானா அப்படின்றத அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துலேயோ இல்லை அவங்களுடைய கருத்துக்களையோ வெளியில் சொன்னால் மட்டும்தான் எல்லோருக்குமே உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.